வெல்கம் டு ZS மெஹந்தி சென்னை. நான் ரம்ஜான் ஃபாத்திமா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பீகாக் வச்சு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் ஒன்று வரைஞ்சி காட்டுறேன். பார்டர் போட்டுக்கோங்க. பார்டருக்கு மேலே பீகாக் வரைகிறதுக்காக நம்ம வந்து பேஸ்ட்லேயே கொடுத்துக்கிறோம். ஸோ மாங்காய் ஷேப் கொடுத்ததுக்கப்புறமேட்டு பீகாக்கோட பாடி வரைங்க, ஹெட்டு வரைங்க. அண்ட் சைடில் வந்து இந்த வாட்டி நான் 2 விங்ஸ் வந்து காட்டுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு விங் அண்ட் சைடில் ஒரு விங்னு 2 விங் வரும். அந்த விங்குள்ளே வந்து ஃபில்லிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்லிங்க்கு வந்துட்டு நான் கர்வ்ஸ் அண்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் ட்ரா பண்ணும் போது அவுட்லைனை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெயின் வரும்போது நல்லா ஹைலைட்டாக தெரியும். பீகாக்கோட பாடிக்கு ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டை சுற்றி கர்வ் போட்டுக்கோங்க. இன்னொரு கர்வ் போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஹம்ப் ஆட் பண்ணுறேன். ஹம்ப்புன்றது என் ஷேப், யூ ஷேப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா டேர்ம்ஸுமே தெரிஞ்சிருக்கும். பேஸ்லே ஹம்ப் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துட்டு மெஹந்தியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை சுற்றியுமே இந்த மாதிரி ஒரு கோபுரம் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஷேப்குள்ளே வந்துட்டு ஒரு 2 அவுட்லைன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் இதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வாட்டி ஒரு லேயர் தான் வரைகிறேன். நீங்கள் வந்து 2-3 லேயர்ஸ் கூட இந்த மாதிரி மேலே வரையலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து பீகாக் நல்லா தோகை விரிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து சிங்கிள் லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு இன்னர் லைன் மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலாக உள்ளதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சுற்றி நான் வந்து ஹம்ப் வரைஞ்சிட்டு ஃபைனலாக டாட்ஸ் அண்ட் டியர் டாப்ஸ் கொடுத்து இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். இது வந்து ஒரு மெஹந்தியில் ஸ்டார்ட் அப் டிசைனில் நீங்கள் வரையலாம். ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எடுத்த உடனே இந்த டிசைனோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ட்ராயிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மெஹந்தியில் உள்ள டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். பேசிக்லேருந்து ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஸ்டார்ட் அப் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு பார்டர் டிசைன் ஒன்று ட்ரை பண்ணலாம். இந்த பார்டர் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ ஈக்குவல் ஸ்பேஸஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பீகாக் வரைய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. வி ஷேப்பில் இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பீகாக் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. நெக் அண்ட் ஹெட்டு வரைஞ்சிக்கோங்க. பாடி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கேருந்து குட்டி குட்டியாக தோகைக்கு வந்துட்டு கர்வ்ஸ் கொடுங்க. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வரைகிறதுக்கு பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறையா மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ விங்ஸுக்கு வந்து ஷேட் பண்ணிவிட்டு பாடிக்கு வந்து ஷேடிங் கொடுக்குறேன். லைட்டாக ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இதே பீகாக் பேட்டர்னை நீங்கள் வந்து 3 பாக்ஸ்குள்ளேயுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டமான பேட்டர்ன்ஸ் கூட ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிகினர் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அகெயின் ஒரு பேஸ்ட்லேயே வரைஞ்சிக்கோங்க. பீகாக்கோட பாடி வரைஞ்சிக்கோங்க. அண்ட் தோகை வந்து இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீகாக்கை நீங்கள் இப்படியே எம்டியாக விடுறதா இருந்தாலும் விடலாம். இல்லைனா என்ன மாதிரி இப்படி அவுட்லைன் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஸ்பேஸை ஷேடிங்கும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். வெறும் பீகாக்கே அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பீகாக் ட்ரா பண்ணதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஷேடிங் பண்ண பிடிக்கும், இந்த மாதிரி மிச்சம் எம்டி ஸ்பேஸ் வேணான்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பீகாக்கை ஒட்டி அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஸ்பேஸை வந்து கீழேயும் மேலேயும் ஷேட் பண்ணிக்கோங்க. பீகாக் ஈஸியாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா நிறைய பேஸ்லீஸு, எஸ் ஷேப், கர்வ் ஷேப் இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓவல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பீகாக்கோட ஹெட்டு வரைகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிகினர்ஸ்க்கு வந்துட்டு பீகாக் வரைகிறது ஈஸியாக இருக்கும். இந்த பார்டருக்கு அவுட்லைன் கொடுத்து இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர்ஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்யூட்டான பீகாக் டிசைன் பார்க்க போகிறோம். குட்டி குட்டியாக வந்துட்டு பீகாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த பார்டர் லைனில் சீட்டாக இருக்க மாதிரி பீகாக் வரைஞ்சிக்கோங்க. பீகாக் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பாடி ஷேட் பண்ணுறேன். விங்ஸுக்குள்ளே வந்து ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த பீகாக்கை ஃபுல்லாகவே ரிப்பீட் பண்ணிக்கலாம்.
குட்டியாக ஒரு பேஸ்ட்லேயே பீகாக்கோட பாடி வரைஞ்சிக்கோங்க, பாடி ஷேட் பண்ணிக்கோங்க. பீக் அண்ட் ஐஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு பின்னாடி குட்டியாக தூகை போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் அண்ட் கர்வ். அவ்வளோதான். இதை வந்து கைக்கு ஏற்ற மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பீகாக் வரைஞ்சிருக்கோம், மிச்சம் கொஞ்சம் இடம் இருக்குது. எப்போவுமே இன்கம்ப்ளீட்டாக விடக்கூடாது. அந்த இருக்கிற இடத்துல என்ன வருமோ அதை வந்து வரைங்க. ஒரு ஹாஃப் பாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஹாஃப் பாடியை வந்து வரைஞ்சி இப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக பீகாக்ஸ் வரைஞ்சாச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த பார்டர். இந்த பீகாக்கு ஸ்ட்ரெயிட் அவுட்லைன் கொடுக்குறத விட கர்வ்டாக அவுட்லைன்ஸ் கொடுத்தோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கர்வ்டாக அவுட்லைன்ஸ் வந்து கொடுக்குறேன். இன்னொரு கர்வ் அவுட்லைன் கொடுத்து இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ரைடல் டிசைன் பண்ணுறீங்கன்னும் போது இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபுல் பீகாக் வரையலை, எனக்கு ஒரு ஹாஃப் மட்டும் போதும் அப்படின்னா அந்த பீகாக்குடைய ஒரு ஃப்ரண்ட் பாடி மட்டும் வரையலாம். ஸோ அது எப்படி வரைகிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு சீக்கவ் மாதிரி போட்டு ஹெட்டு போட்டுட்டிங்கன்னா இந்த பீகாக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இவ்வளோ தான் இந்த பீகாக்கோட ஷேப் இருக்க போகுது. நம்ம வந்து வேறு எதுவுமே வரைய போகிறது கிடையாது. வெறும் இந்த ஹெட் அண்ட் நெக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அண்ட் பாடிக்கு ஒரு ஹாஃப் பாடி வரும். இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வேரியண்ட் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஷேடிங் பண்ணுறேன், 2 கர்வ்ஸ் அண்ட் ஹம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஹென்னா போடுறவங்க ரெகுலராக போட்டுட்ருக்கவங்களுக்கு நெகட்டிவ் ஃபில்லிங் ஈஸியாக வரும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும், உங்களுக்கு ஹென்னா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். அதில் ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் என்னோடய யூடியூப் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போட்ட ரெகுலர் வீடியோஸ் பார்த்து நீங்களுமே வந்து நிறையா ஹென்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ பண்ணுற இமேஜஸை வந்து ரொம்பவே லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு வந்து மெயினாக என்னென்ன தேவைன்னா ஃப்ளவர்ஸ், ஸ்பைரல் அண்ட் லீஃப் தான் தேவை. ஸோ நான் வந்து ஹம் ஃப்ளார்ஸ் மாதிரி வரைகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ சென்டரில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிளை சுற்றி ஹம்ப் ஆட் பண்ணிங்கன்னா ஹம் ஃப்ளார்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஜெயின் ஸ்பைரல். ஸோ நல்ல பெரிய ஸ்பைரல்ஸாக கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கனெக்டிங் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, சர்க்கிள்ஸ் கொடுத்துக்கோங்க. நெகட்டிவ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறையா ட்ராயிங் இருக்கணும், ஷேடிங் கம்மியாக இருக்கணும். ஸோ ட்ராயிங்கை கம்மியாக பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டார்க் ஷேட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஸ்பேஸஸில் வந்துட்டு லைன்ஸு, கர்வ்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு எம்டி ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட்டாக டார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஃபில்லிங்னு சொல்லுவோம். இது நீங்கள் வந்து கட் ஒர்க்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, இன்வர்ஸ் ஃபில்லிங்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ நேம் வேறு வேறு இருக்கலாம், பட் ஃபினிஷிங் வந்து இது தான். கட் ஒர்க் வந்து நீங்கள் கையில் பண்ணும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டார்க் போர்ஷன் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். லீவ்ஸுக்குள்ளே வந்து வீன்ஸ் கொடுத்து இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஹெட்டுக்குள்ளே ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க, ஐஸ் கொடுங்க, பீக்ஸ் கொடுங்க. அண்ட் அவுட்லைனை கம்ப்ளீட்டாக டார்க் பண்ணுங்கள். இந்த ஹாஃப் பீகாக் வந்து ரெடி ஆயிரும். ஹென்னாவில் நீங்கள் எது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அண்ட் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹென்னா வீடியோக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.